என்னங்கடா பிரச்சனை? இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்துருக்க? வீட்டுக்கு போயிடலாமே நீ. அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசிச்சிருக்கேன். அவ்வளவு. நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் இப்படிலாம் பார்த்து வளர்ந்துருப்போம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது எந்த ஜானரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னங்கடா பிரச்சனை? இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் உட்காந்துருக்க? வீட்டுக்கு போயிடலாமே நீ. அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னைய கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர், யுத்தம் செய்யல. எதுக்கு என்னை கூட்டு போனார்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அதில் சுமந்து அழுந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலேயும் மிஸ்கின் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறாரு. பொதுவாக எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும்தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார் நின்னார்னா அவரை மட்டும்தான் பார்க்கும். அப்படி தான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீலில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கிற ஹீரோ. அவர் படங்களில் விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. அவரை தாண்டி நம்ம கண் எங்கே போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவரை எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. டிஆருக்கு அப்புறம் டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான். சீரியஸாக சொல்கிறேன். இதில் மிஸ்கினுடைய பேச்சுக்களை மேடைகளில் பேசுகிறது, இசை வெளியீட்டு விழாக்களில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு, அதனால் பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதில் நம்ம கூட்டுற ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இழுப்பான், அன்பாக இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எது பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது போலியாக இருக்காது, உண்மையிலேயே லவ்வபுளாக தான் இருக்கும். என்ன எப்படி கேட்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. நான் இந்த சினிமா துறைக்கு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நைட் பார்ட்டியில் போய் இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசித்ததில்லை. அவ்வளவு யாருமே ரசிக்க மாட்டேன்றாங்க சார். நான் வயசான ஆளுங்க டைரக்டர்ஸ் தான் சார் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன். கேளுங்க ரசிங்கம்மா அதெல்லாம் ரசிக்க தான் செய்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சு வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமான நாள். அவருக்கு அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார். ஒரு நைட்டு ஃபுல்லாக மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சுருந்ததில் மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டு பாடுறதுல இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி, அதாவது ஒரு டைரக்டர் இந்த அஷ்டாவதினியை இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனாக நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.